ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என் வில்ல எட்டர்னல் அனிமோட 37வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். வேலையெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ கூட ரெடி பண்ண முடியல. இப்போ கூட ஏதோ கிடைச்ச கேப்பில் தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ நான் போடாமல் இருந்தேன். இப்பயும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு. ஏன்னா கிடைக்கிற கேப்பில் தான் நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும். அது என்னன்றத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எவனோ ஒருத்தன் கோல்டு கிளவுடு ஃபேமிலி நம்ம கிளானுக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அல்டிமேட் டெலிபோர்டேஷன் டெக்னிக்கையும் அழிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவனும் கடுப்பாயிட்டு, டே பைசோச்சன், எங்களுடைய கிளானை சேர்ந்த எல்லாரையும் தோக்கடிச்சு எங்களுடைய பிளானை கெடுத்துட்டு இல்லை, பழைய கணக்கை செட்டில் பண்ணுறதுக்காக நான் வரண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ வேற ஒரு இடத்துக்கு வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான். கிளான்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து மற்ற அந்த எக்ஸ்1 கிளானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாத்தையும் தோக்கடிச்சு கைப்பற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவோ பேக்ரவுண்ட் வைஸ்ல நாங்க இந்த எக்ஸ்1 கிளானை எதிர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பல விஷயங்களை நாங்க சந்திச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல ஃபேமிலிங்க எங்க கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சில பேர் அவங்களுடைய தோல்வியை அவங்களாவே ஒத்துக்கிட்டு எங்க கூட சரண்டர் ஆகி ஒத்துமையா இருக்க ஆரம்பிச்சாங்க. சில பேருங்க எங்களை எதிர்த்து போராடி தோத்தும் போனாங்க. முன்னாடி இருந்ததை விட பிளட் ஸ்ட்ரீம் செக்டும் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டும் ரொம்ப ஒத்துமையா மாறி ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நாங்க நடத்துற பேட்டல் எல்லாத்திலுமே நாங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாரியர்ஸ் தான் இப்ப இந்த உலகத்திலேயே சிறந்த வாரியர்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய டீமை இது வரைக்கும் யாரும் தோக்கடிக்கவே இல்லை. மிச்சம் இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சிருக்கீங்க. நம்மளுடைய இறுதி வார நெருங்கிக்கிட்டு இருக்கும். பிளட் மாஸ்டர் வாய்கன்னு அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படியே அந்த கடைசியா இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறானுங்க. ஃபைனலா எனக்கு கொடுத்த மிஷினை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். இதுதான் லாஸ்ட் ஃபேமிலி. இதை தோக்கடிச்சுட்டா என்னுடைய வேலை முடிஞ்சிரும்னு நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளார சொல்லிட்டு இருக்க. மற்றவனுங்களோ இந்த இடத்த நம்ம எப்படி தாக்க போறோம், டேன் பவரை தான் யூஸ் பண்ணணும், இல்ல பாய்சன், இல்ல டைரக்டா போய் தாக்கலாம், வாங்கடா ஓட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ராக் பேப்பர் சீசர் போட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதில் நம்ம தடிமாடு பாய்வுலையோ ஜெயிச்சுட்டு அப்படின்னா டேனை தான் யூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் தயவு செஞ்சு கருணை காட்டுங்க, எங்களுக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வந்து சரண்டர் ஆயிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம திரும்ப போக வேண்டியதானே சொல்லிட்டு இருக்க. என்ன திரும்ப போறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிளட் மாஸ்டர், நான் சொல்றத கேளுங்க, நம்ம ஃப்ரண்ட் லைனுக்கு போயிட்டு நம்மளுடைய டிசேபிளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஃப்ரண்ட் லைனா? ஆனா இப்ப நம்மளுடைய ஃபேமிலி எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, எந்த ஒரு கவலையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்களாம் திறமை வாய்ந்தவங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இப்போ முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்ச முடி தலையனை துரத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்குற நம்ம ஹீரோவோ என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மஞ்ச முடி தலையன் மலையோடைய ஒட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். செத்து போடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பவரை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். எக்ஸாஷன், இதுக்கு பண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்துட்டேன்டா. இது என்ன கனவா? ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்காகடா இங்க வந்த? அவனுக்கு ஒன்னும் என்ன தாக்குறதுக்காக இங்க வரலடா. அது பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லடா. இந்த வாய்ஸ் என்னடா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? என்ன கைஜுமா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அதுக்கு முன்னாடி அவனை அடிச்சு அவனுடைய கதையை முடிச்சதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்படி இருக்கிறதுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இப்போ ஒரு கோஸ்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறானுங்க. அவனும் உயிர் போயிட்டு இறந்து போன நிலைமையில இருக்க. அவனை சுத்தி ஏதோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அவனை அப்சர்வ் பண்ணி அவனை ஒரு கோஸ்டா மாத்தி இருக்கு. ஆனா நீ என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்ட பாத்தியா? இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன். நான் செத்திருந்தா தானடா அதுக்கு உயிரோட வந்துட்டேன் நான், நீ கேட்கலான்னு சொல்லிட்டு வில்ல சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவ ஹீரோவுக்குள்ளார
என்னால இவனுடைய சென்ஸை உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு அந்த கடவுளே உதவி பண்ணியிருக்காரு, என்னை யாராலையும் சாவடிக்க முடியாதுடா. இதுக்கு முன்னாடி என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், உன் கூட எத்தனை கூட்டம் வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா. நீ இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நீ இந்த இடத்துல சாக கூடாது பைசோச்சா. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. என்ன பாதுகாக்க எனக்கே தெரியலனா ஃபெல்லோ டிசேபிள் ஆன உங்க எல்லாரையும் நான் இப்பரா பார்த்து பண்ண சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவனுங்களுடைய கதையை முடிங்கடான்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ கல்டிவேட்டர்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா, இப்ப அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்படியே அந்த லைட் பாலை தூக்கி போட அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அடிக்கவும் வெடிஞ்சு ஒரே பாய்சனஸ் கேஸ் வர இது அந்த பாய்சன் தானே அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு எல்லாரும் பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கோ இவனுங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, இது என்ன மாதிரியான டாக்டிக்னு தெரியலையே. இது மூலயமா தான் எல்லா சிட்டியும் சீக்கிரமா கைப்பற்றிக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த மேஜிக் ட்ரெஷர் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன நீயும் இதை யூஸ் பண்ண நினைக்கிறியா? சரி எந்தா இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கமோ அந்த புகை மூட்டமோ கலைஞ்சு போக எல்லாருமா சேர்ந்து அந்த வில்ல பைப்புலையே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனும் எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு, டே இந்த தடவை என்ன மாதிரியான ஈவில் டெக்னிக்கடா நீ பயன்படுத்தின? என்னால இதை நம்பவே முடியல, ஒன்னு அந்த பாய்சனஸ் கேஸ் தாக்கவே இல்லையா அப்படின்னா நீ உண்மையிலே உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லவும் அவனும் அவனுடைய பவரை பயன்படுத்தி அவனுங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு, ஆமாண்டா நான் உன்னால பல வேதனைகளை அனுபவிச்சுட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கைண்டா இருந்தேன், ஆனா இந்த தடவை நான் அப்படி கிடையாதுடா, உன்னை துண்டு துண்டா வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிசேபிளுங்களும் சேர்ந்து அவங்கள எதிர்த்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உக்காளி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிக்கலாம்னு நினைச்சிருப்பா, சாப்பிடு இந்த இது நல்லா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஐத்தி காலி பண்ணிடுறான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க, அவனுடைய பாய்சன் கேஸ் படுற எல்லாம் அப்படியே உருக ஆரம்பிச்சிருது. இது நல்லதுக்கு இல்ல, நான் இவனை தனியா இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போய் தான் சண்டை போட்டாக்கணும் போல இருக்கு. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா, முன்னாடி இருந்ததை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கேன், நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோவும் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை வேற ஒரு டைரக்ஷன்ல கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டு அவனுடைய ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை அடிக்கலான்னு ட்ரை பண்ண அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க, இருந்தாலும் அவனுடைய உடம்புல கோடு போட்டுக்கிட்டு போகவும் உன்னுடைய சோடால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா சின்ன பயலேன்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை எடுத்து நம்ம ஹீரோவை போடலான்னு போக நம்ம ஹீரோவோ வெறுங்கையிலே தடுத்து நிறுத்துறான். சாவோடைய ருசி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அத நான் உனக்கு காட்டுறேன் பாடுறா, அடுத்த ஜென்மத்துல வேணும்னா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை பயன்படுத்தி அடிக்கவும், என்னடா இது வேலை செய்யும் நினைச்சியா, இது வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே பழி நடிச்சு உதச்சி தள்ளிடுறான். டக்குன்னு பின்னாடி வந்து அடிச்சு தள்ள அப்படியே அந்த இடமே ஒரே புகை மூட்டமாயிடுது. திரும்ப அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அவனுடைய சோடை பயன்படுத்தி அவனுடைய சோடை உடைச்சு தள்ளிடுறான். இதை எப்படிரா நீ பண்ண, நான் எப்பயுமே உன்னை விட சிறந்தவன் தான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை விடாம அடிச்சு அவனுடைய உடம்ப கிழிக்க ஆரம்பிச்சிடறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்குது, இன்னைக்கு நான் உன்னை துண்டு துண்டா வெட்டி சாவடிக்காம விட மாட்டேன்டா, ஏற்கனவே உன்னை சாவடிச்சிருக்கவன் இந்த தடவையும் நான் உன்னை சாவடி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்திட்டு ஒரு டெலிபோர்டேஷன் நிறையவே வர வச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணவும், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா, உன்னை விடமாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கவும் அவனுடைய கையை துண்டாயிடுது. அவனும் அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகிடுறான். நாங்க அவன் கூட வந்த எல்லாரையும் கொன்னுட்டோம், அவன் எங்க போனான், அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மிச்சம் மட்டும்தான் இங்க இருக்கு. என்னடா இது, நீ அவனுடைய கையை உடைச்சிட்டியா? கண்டிப்பா இப்ப அவன் அந்த எக்ஸோ சேனு கிட்ட தான் போயிருப்பான். என்ன எக்ஸோ சேனு கிட்டியா? ஆமா, எக்ஸோனியா செக்டர்ல இருக்கக்கூடிய 29 மவுண்டைன் கேட்ல 28 கேட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம், மிச்சம் இன்னும் ஒண்ணே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு அவனோ டெலிபோர்ட் ஆகி வந்துடுறான். என்ன மன்னிச்சிருங்க ஆன்சிஸ்டர்,
மாஸ்டர் உங்களுடைய ஆர்டரை நான் சரியா செய்ய முடியாம அந்த பைசோ சேனகிட்ட தோத்துட்டேன். ஒன்னத்துக்கு உதவாத யூஸ்லெஸ். நீ இப்ப இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? இது மூலியமா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமாடா? ஓகே விடு 1000 ஃபேஸ். எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? கைஜு, ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய உடம்பு சாதாரண உடம்பு, ஆனா நம்மளுடைய மனசு மட்டும் உடஞ்சிருச்சுன்னா, பயப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே தப்பா போயிடும். அதனால எக்ஸோனியா செக்டர் சேர்ந்த நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. இப்ப இங்க என்னடா தான் நடந்துகிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லலாம்டா. நம்மளுடைய ஃப்ரண்ட் லைனுக்கு பீஸ்ட்டுங்க எல்லாம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான ஆன்சிஸ்டருங்களும் எல்லாரும் மேஜர் சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஜேடை கொடுக்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வில்லா பைபிளையோ நம்மளுடைய சிட்டி இப்ப ஆபத்துல இருக்கு. நம்மளுடைய பப்பட் சோல்ஜருங்களை பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோர்ஸை உருவாக்கி அவங்கள தடுத்து நிறுத்துங்க. ஆனா நம்ம அவங்கள எதிர்த்து சண்டை போட்டா எதுக்குடா பயப்படுற? இந்த பேட்டல்ல நம்ம ஒன்னும் தோக்க மாட்டோம். நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்மளுடைய செக்டர் சேர்ந்த எல்லாரையும் அவனுங்க கொல்லணும்னு நினைக்கிறானுங்க. நீ அமைதியா நின்னுட்டு இருக்க. யங் மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த எனிமிகளை கொல்லணும்னாலும் நாங்க தயாரா தான் இருக்கோம். யங் மாஸ்டர், உங்களுடைய ஆர்டரை நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்மளுக்கு சாவை பார்த்து பயம் கிடையாது. அத அவனுங்களுக்கு காட்டணும். நம்ம எக்ஸ்வானியா செக்டை எதிர்த்து சண்டை போட போறோம். நம்ம எல்லாரும் நாளைக்கு ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த பேட்டில் கலந்துக்க போறோம். அதனால எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாராகிடுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீட் ஆகும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கறேன்னு, அது என்னன்னா, நம்ம வில்லேட்டர்ல வரக்கூடிய ஹீரோவுடைய பவர் அதிகமா இல்ல சோலன்ல வரக்கூடிய டேங்க்சனுடைய பவர் அதிகமா? ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வந்தா யாரு ஜெயிப்பாங்க? அதுதான் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட் இருக்கு. யாரு ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.